வெல்கம் டு ஆல். நான் உங்கள் தமிழ். ஆர்டின்ற ஸ்கீம் பற்றியும் அதோட இம்பார்ட்டன்ஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் பற்றியும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டி அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ தாங்க. எந்த குழந்தைக்கு நம்ம ஆர்டி அப்ளை பண்ண போகிறோமோ அந்த குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு வேணும். ரெண்டாவது வந்து பர்த் சர்டிஃபிகேட். எந்த ஸ்டேட்லேருந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்க பர்த் சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். மூணாவது பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு. எந்த குழந்தைக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அந்த குழந்தையோட ஆதார் கார்டு. சப்போஸ் அந்த குழந்தைக்கு ஆதார் கார்டு இல்லைன்னா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தரோட ஆதார் கார்டு வந்து நமக்கு தேவைப்படும். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ற கேட்டகரியில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டும், சோஷியலி வீக்கர் செக்ஷன்ற கேட்டகரியில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் தாங்க. அது வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ நான் சொன்ன 5 சர்டிஃபிகேட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இ-சேவை மையத்துக்கு போனால் நமக்கு வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆர்டின்ற ஸ்கீமை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.